இந்த நாள் தியானிக்கும்படியாய் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசி. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அன்பு தேவ பிள்ளைகளே, நமாசிக்கு கேட்ட வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்கு பவனியாக சென்ற ஒரு வேத பகுதியை வாசிக்கிறோம். இதை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அழைக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இது தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியாக இந்த நிகழ்வு நடந்தது. இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்கு பல முறை சென்றிருக்கிறார். ஆனால் இந்த முறை எருசலேமுக்கு அவர் பிரயாணம் பண்ணுகிறது ஒரு பெரிய திரள் கூட்ட ஜனத்தோடு. பிரைஸ் காட். வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு அது புரியும். ஒரு வேத பண்டிதர்கள் சொல்லுகிற கணக்கின்படி லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவோடு கூட எருசலேமுக்கு போனார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த நாட்களிலே யூதர்கள் ரோமருடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தாங்க, அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அவர்கள் சுயமாக அநேக காரியங்கள் செய்ய முடியாதபடிக்கு ஒரு அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். பொதுவாக இந்த நாட்களிலே இந்த வேத பகுதிகளை தியானிக்கிறதுனாலே அடுத்த தலைமுறைக்கும் பாருங்கள், புதிதாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்வு புரியும். ஆனபடினாலே நாமும் இந்த நாளிலும் இந்த வேத பகுதிகளை தியானிக்க இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடந்த பாருங்கள் வருடங்கள் எல்லாம் ஒருவேளை நீங்களும் குருத்தோலையை பிடித்து கொண்டு ஊர்வலமாக சென்றிருக்கலாம். இந்த ஆண்டு உங்களை தேவன் தொட்டு இங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எருசலேமிலே அந்த நாட்களிலே என்ன நடந்தது கவனிங்கள். அங்கு இயேசு கழுதையின் மேல் அவர் பிரயாணப்பட்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக கழுதை என்று சொன்னவுடன் அதை நீங்கள் ஒரு கீழ்த்தரமாக எண்ணிவிடக்கூடாது. இந்தியாவில் தான் கழுதையினுடைய விலை கொஞ்சம் நமக்கு மலிவாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஒட்டகம் வாங்கிடலாம். அதுக்கு அடுத்தது டாப்பில் இருக்கிறது குதிரை. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் எப்படி என்று சொன்னால் குதிரை லகுவாக வாங்கிவிடலாம். அதனுடைய அடுத்ததாக மணி வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கிறது ஒட்டகம். அதனுடைய அதிகமாக மணி வேல்யூ அளவிட்டால் அதிக காஸ்ட்லியாக இருக்கிறது தான் என்னது, கழுதை. காரணம், ஒரு மனிதன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டால் அவர்களை உடனே கழுதையின் மேல் ஏற்றுவார்கள். ஏற்றி இஸ்ரவேல் முழுவதும் சுற்றி அவர்கள் பவனியாக கொண்டு வருவார்கள். நாம் அதை ராஜாக்கள் புஸ்தகத்திலே அதிகமாய் வாசிக்கிறோம். பாருங்கள், அவர்கள் ராஜாவுக்கு என்று சொல்லி கழுதையின் மேல் உட்கார வைப்பார்கள். இன்னும் வஸ்திரங்களை விரிக்கிற ஒரு பழக்கம். இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் அவர் வைத்து பவனியாக வரும்பொழுது அநேகர் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுதுமே நம்மெல்லாம் கோட் போடுறது போல் நல்ல ஷர்ட் அளவிட்ட அந்த போட்டுட்டு தான் அதுக்கு மேலே என்ன போடுவோம், கோட் போடுவோம். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே தங்களுடைய மேல் அங்கிகளை போட்டிருப்பார்கள். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வஸ்திரத்தை மையப்படுத்தி நிறைய காரியங்களை சொல்லுகிறார்கள். யெகூவை தீர்க்கதரிசி அபிஷேகித்த உடனே அவனுடைய நண்பர்கள் எல்லாம் தங்கள் வஸ்திரங்களை கலத்தி அவனுக்கு என்ன செய்தார்கள், விரித்து யெகூ வாழ்க என்று சொல்லி சொன்னார்கள். அப்போ யூதர் ராஜாக்களுடைய ஒரு முறைமை, அவர்கள் ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்ட உடனே அவர்களை கழுதையின் மேல் ஏற்றி பவனியாய் கொண்டு வருவார்கள். சாலமோனை அப்படி செய்ததை நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய குமாரர்கள் அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர்கள் கழுதையின் மேல் வைத்து ஆர்ப்பரித்து கோஷமிட்ட நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இப்படி இயேசு யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது இயேசுவை ராஜாவாக அங்கீகரிக்கிறார்கள். ஆனபடினால்தான் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியாகவும் இயேசு கழுதையின் மேல் வைத்து அவரை உட்கார வைத்து பவனியாக கொண்டு வருகிறார்கள். முன்னடப்பவர்களும் பின்னடப்பவர்களும் அவர்கள் பயங்கரமாக அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள்.
ஓசன்னா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இப்பொழுதே எங்களை ரட்சியும். அல்லேலூயா. அந்த ஹீப்ரூவில் அந்த சங்கீதத்திலிருந்து வந்த வார்த்தை கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அந்த சங்கீதத்திலும் ஆங்கிலத்தில் அதில் ஓசன்னாங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த பார்க்க முடியும். அப்போ கவனிங்கள், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், இப்பொழுதே எங்களை ரட்சியும் என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன். நாம் சில வேத பகுதிகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த நாட்களிலே நடந்த ஒரு நிகழ்வு. ஆமீன். பொதுவாக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிரயாணத்தில் எவ்வளவு ஜனங்கள் போயிருப்பாங்க. யோவான் அழகா அதை குறிப்பிடுகிறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு நல்ல வார்த்தை. யூதர்களின் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, பிரைஸ் தி லார்ட், அங்கே ஒரு பேர் வருகிறது, லாசர். இப்போ இயேசுவின் நிமித்தம் மாத்திரமல்ல, லாசர் நிமித்தமும். வேணா அதனுடைய அந்த வீக்கில் தான் இயேசு என்ன செய்தார் என்று சொன்னால், மரித்து 4 நாளான லாசர்வை இயேசு உயிரோடு எழுப்பினார். கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த ஒரு மனுஷன் உயிரோடு எழும்புவான் என்பதற்கு ஒரு நிழலாக லாசருவை உயிரோடு எழுப்பினார். இப்போ கிறிஸ்தவர்களுடைய பெரிய நம்பிக்கை என்னன்னா, நாம் வாழ்கிற காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வராவிட்டால் நம்ம எல்லாம் மரித்து நம்மளை என்ன செய்வாங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்க, பயமா இருக்கிறதா? மரித்தா என்ன செய்வாங்க? சில வாலிப பிள்ளைங்கள்ட்ட அம்மா அப்பா சொல்றது விஷயம் எங்க ஷோகேஸ்ல வைப்பாங்க, என்ன செய்வாங்க? அதனால் நம்ம பிள்ளைங்க எல்லாம் சிலவங்க மிரட்டும், நான் எங்கேயாவது போயிடுவேன், இல்லாட்டி என்ன செய்திருவேன், செத்துருவேன் அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒரு நாள் சொல்லாதுங்க அந்த வார்த்தையை. மரித்தால் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? அடக்கம் பண்ணப்படுவார்கள். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இயேசு வந்தால் நாம் அவரோடு கூட ஆமீன் பாருங்கள் பரமேறி செல்வோம். கரங்களை வீத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நிமிஷத்தில் நம்ம எல்லாரும் மறுபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ கவனிங்கள், கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை, முக்கியமான ஒரு நம்பிக்கை ஆமீன் உயிர்த்தெழுதல். பிரைஸ் தி லார்ட். இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து ஆமீன் மரித்து 4 நாளான லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவனை காணும்படியாக யூதரில் திரளான ஜனங்கள் ஆமீன் பாருங்கள் அங்கே வந்தார்கள். நாம் அடுத்ததாக 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆமீன் அந்த வார்த்தையை கொஞ்சம் உற்று கவனிங்க. லாசர் நிமித்தமாய் யூதர்களில் அநேகர் போய் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் இன்றைக்கும் உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் அநேகர் இயேசுவிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். அநேகர் நம் நிமித்தம் இயேசுவிடத்திலே வர வேண்டும். பக்கத்தில் 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க அப்போ, உங்கள் நிமித்தம். நீங்களும் பதிலுக்கு சொல்லுங்க, ஆமா உங்கள் நிமித்தமும் அநேகர் இயேசு வண்டைக்கு வரணும். ஆமென். கரங்களை வீத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம் நிமித்தம் அநேகர் சிலுவை அண்டைக்கு வரணும், அநேகர் இயேசு அண்டைக்கு வரணும். ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக. பிரைஸ் தி லார்ட். சில பிள்ளைகளுக்கு மேல ஆண்டவருடைய அன்பு ஊற்றப்பட்டு அவங்க தேவனால் தொடப்பட்ட அந்த வேளையிலேருந்து அந்த அந்த ஆரம்ப நாட்கள்லேருந்தே இயேசுவின் அன்பை மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. சாகு வர சொல்லுவாங்க. 84 வயதானாலும் சொல்லுவாங்க, 94 வயதானாலும் சொல்லுவாங்க. ஆமென். 104 வயதானாலும் சொல்லுவாங்க. கர்த்தரும் இந்த மகளுக்கு கொஞ்ச நாள் கூட தீர்க்காயுசு கொடுத்தால் இவள் என்னை பற்றி என்ன செய்வாள்? பேசுவாள். கர்த்தர் தீர்க்காயுசை தருவார். அல்லேலூயா. அப்ப லாசர் நிமித்தம் அநேகர் இயேசு அண்டை வந்தார்கள். இன்றைக்கு உங்கள் நிமித்தம் சிலர் இந்த சபைக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னா உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நீங்கள் பரலோகத்திலே போகும் பொழுது உங்கள் கிரீடத்திலே ஒரு முத்து கூட என்ன செய்யப்பட்டிருக்கும்? பதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். அநேகர் பாருங்கள், தங்க எந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களோ இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க அப்படி செய்கிறத கர்த்தர் காண்கிறார். ஒருவன் அது நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறீங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். எந்த அளவுக்கு நாம் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்ப லாசரு நிமித்தம் யூதர்களில் அநேகர் போய் இயேசுவிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா.
ஆமென். அடுத்ததாக நாம் அதே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அந்த 12வது வசனத்தை வாசியுங்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு. இப்ப கவனிங்க, அது ஒரு பண்டிகை நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு ஒரு 5 நாளுக்கு முன்பாக இந்த எருசலேம் பிரயாணம் நடைபெறுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து, அது பண்டிகை நாள். யூதர்களுடைய முக்கியமான பண்டிகையில ஒன்று என்னன்னா பஸ்கா பண்டிகை. இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையில தான் உயர்த்தப்பட்டார். எவ்வளவு அந்த பண்டிகைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்திற்கும் உள்ள தொடர்பை பாருங்கள். பஸ்கான்னா என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்திலே அடிமையா இருந்தார்கள். அவர்கள் விடுவிக்கப்படுகிற அந்த ராத்திரி ஒரு ஆடு என்ன செய்யப்பட்டது? அறுக்கப்பட்டது. அதனுடைய இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூச வேண்டும். எந்த வீடுகளெல்லாம் இரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீட்டிற்குள்ளே சங்கார தூதன் என்ன செய்யவில்லை? பிரவேசிக்கவில்லை. அம்மையின் பாருங்கள், அந்த பஸ்கா ஆட்டை அதனுடைய எலும்பு முறிக்கப்படக்கூடாது. ஒரு ஃபேமிலி ஒரு ஆடை சாப்பிட முடியாட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டியை கூப்பிட்டுடணும். அவங்க வீட்டில் உள்ளவங்களையும் கூப்பிட்டு எப்படியோ பாருங்கள், முழுசா என்ன செய்திடணும்? சாப்பிட்டு முடிச்சிடணும். இது கிறிஸ்துவுக்கு நிழலாக அன்றைக்கு அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. இந்த எகிப்திலே இருந்து இவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அல்லவா? அந்த நாளை வருடந்தோறும் அவர்கள் அனுசரித்த பண்டிகை தான் என்னது? பஸ்கா. அல்லேலூயா. இப்போ அந்த பண்டிகையை அனுசரிக்கும்படியாக யூதர்கள் எங்கெல்லாம் உலகத்துல பிசினஸ் நிமித்தம், வேலை நிமித்தம் அங்கங்கே இருக்கிறாங்களோ எல்லாரும் எங்க வந்துருவாங்க? எருசலேமுக்கு வந்துருவாங்க. நம்ம பைபிள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, பண்டிகையில நான் எப்படியாவது எங்கே இருக்க வேண்டும்? எருசலேம்ல இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பார்க்கிறோம். அவர் ஆசைப்பட்டனுடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க எல்லாம் இஸ்ரவேல்கள் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? சுவிசேஷம் சொல்லாங்கிற ஒரு ஆசை. இயேசுவும் பாருங்கள் யூதனாக இருந்தபடினாலே இந்த பண்டிகை நாட்களில் அவர் எருசலேமுக்கு வருகிறார். அப்போ இயேசு எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு போகிற வேளையில இப்போ அவரு கூட திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அடுத்தது இப்போ தேவாலயத்தில் எருசலேம்ல ஆங்காங்கே இருக்கிறவங்க எல்லாம் திரள் ஜனங்க கூடி வந்திருக்கிறாங்க. இயேசுனுடைய கீர்த்தி உலகமெங்கும் பரவி விட்டது. கரங்களை வீட்டு வரலையா சொல்லுங்களேன். ஆமென். நசரேயனாகிய இயேசு இப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். உங்க ஃபேமிலியில் ஒரு அற்புதம் நடந்துட்டுன்னு நினச்சிடுங்க. இன்னைக்கு நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம், அப்படிதானே? இன்னைக்கு லைவ் வீடியோ காலே அனுப்பிடுவோம். சில வீட்டிலலாம் என்ன குழம்பு, நல்ல ஒற்றுமையாய் அன்போடு ஐக்கியத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென். ஃபேமிலி குரூப்லேயே போட்டுட்ருவாங்க, டுடே என்ன குழம்பு, ரெடி சாப்பிட வாரீங்களா? அல்லேலூயா. அப்படி அமைதியாக இருக்கிறீங்க. அதெல்லாம் அந்த காலம்னு சொல்கிறீங்களா? எப்படியோ நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் நீங்கள் நல்ல ஐக்கியமாக இருக்கீங்கன்னா அதுவே சோத்திரம். ஆமென். சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்களேன். எப்படியும் இயேசு கானாவூர் கல்யாண வீட்டில் செய்த அற்புதம் செய்ய தொடங்கினார். அதன் பிறகு அநேகருக்கு பார்வை கொடுத்தார். ஊமையர்கள் பேசினார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். அவங்க சொந்தக்காரங்க அவங்க போன இடத்துல எல்லாம் இயேசுவை அவருடைய நாமத்தை கீர்த்தி பண்ணினார்கள். அவர் சொல்லாதேன்னு சொன்னாரு, இவங்க அந்த அளவுக்கு அதிகமாக என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். ஆனால் அப்படினால யூதர்களுக்குள்ளே பாருங்கள், இந்த 3.5 வருடத்துக்குள்ள எல்லா யூதர்களுக்குள்ள ஒரு நியூஸ் போயிட்டு மேசியா வந்துட்டாரு போலுக்கு, ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாராம். வேணா அவங்க இதுதான் பிரசங்கம் பண்ணுவாங்க, இதுதான் கேட்பாங்க ஃபுல்லா. இன்றைக்கு நாம் இயேசுவை குறித்து பேசுகிறது போல யூதர்களுடைய ஒரு ஜபாலயத்திலே எப்படிப்பட்ட பிரசங்கம் இருக்கும்னா, நம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய மோசே, நம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய எலியா, நம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய யோசுவா, இப்படிதான் அவங்க தீர்க்கதரிசிகள் சொன்னதை எடுத்து தாவீதின் சங்கீதங்கள் இப்படிதான் பேசுவாங்க. இப்ப பாருங்கள், இந்த ஒரு பழக்கம் அவங்களுடைய சினகாக்கு, அவங்களுடைய ஜெபாலயங்களில் பேசி வந்தபடினாலே இயேசுன்னு ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, இப்படி எல்லாம் செய்கிறாரு, அவரை தீர்க்கதரிசிங்கிறாங்க, யோவான்கிறாங்க. இந்த மாதிரி அவரை குறித்து கேள்விப்பட்ட ஜனங்கள் இப்ப எருசலேம்ல இருந்து எங்க வர்றாங்க? இயேசு பிரயாணப்படுறாரு, இங்க இருக்கிறாருன்னு ஒன்று ரிட்டன் வர்றாங்க, எதிரே வருகிறார்கள். சொல்லுங்க, எங்க இருந்து வர்றாங்க? எங்க இருந்து? எருசலேம்ல இருந்து. எதிர்த்து வரல, எப்படி வந்தாங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
அவங்களும் சந்தோஷத்தோடு இயேசு பிரயாணமாய் அவர் எருசலேமுக்கு வருகிறார், எருசலேமை கைப்பற்ற போகிறோம், ராஜாவாக அவர் வருகிறார் என்கிற ஒரு கோஷத்தோடு தான் லட்சக்கணக்கான ஜனங்கள். சில வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அந்த கவுண்டிங் அவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். 12 வாசிக்கிறோம், வாசிங்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா! இப்ப இயேசுவோடு கூட ஒரு திரள் கூட்டம் இருக்கிறது. இவர்கள் பாருங்கள், கழுதையை மேலே இயேசுவை உட்கார வைத்து வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு இவர்கள் இங்கிருந்து ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்து போகிறார்கள். எருசலேமிலிருந்து இன்னொரு டீம் இங்கு இயேசுவை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எதிர்கொண்டு போகி அவங்க சொல்லுகிறாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இந்த கால்வில் அந்த நாமத்தை எல்லாரும் சொல்லுமா, இஸ்ரவேலின் ராஜா. ஆமென். பிள்ளைங்க எல்லாம் சொன்னீங்களா? ஆமென். இஸ்ரவேலின் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா! அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா! அடுத்த வார்த்தை பாருங்கள், லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்கிற செய்தியை கேட்டவுடன் அவருக்கு ஜனங்கள் எதிர்கொண்டு போனார்கள் என்கிற வார்த்தையை 18 நாம் வாசிக்கிறோம். உலகமே அவருக்கு இவ்வளவு நேரம் திரள் ஜனங்கள். நிறைய வேத பண்டிதர்கள் அந்த இயர்ல எருசலேமிலுடைய மக்கள் தொகை கணக்கை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், யூதர்களுடைய மக்கள் தொகை இந்த இயர்ல இவ்வளவு இருந்தது என்று சொல்லுகிற ஒரு கணக்கை வைத்து அவர்கள் துல்லியமாக சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, குறைந்தது 1 lakh ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். குறைந்தது தான். அதிகப்படியாக 3 லட்சம் மக்கள் அவருக்கு அந்த பிரயாணத்தில் பிரயிப்பாங்க. எல்லா யூதர்களும் ஒன்று கூடிவிட்டார்கள் என்று சொல்லி அங்கு ஆமென் பாருங்கள் நம்ம வாசிக்கிறோம். உலகமே என்ன செய்யிட்டு போயிட்டு அவ்வளோ ஒரு ஆரவாரம், அவ்வளோ ஒரு ஆர்ப்பரிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! இந்த இவங்க எல்லாம் ஒரு விதமாய் உணர்ச்சி வசப்பட்டு இவங்க ஆர்ப்பரித்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இந்த உணர்ச்சி வசப்பட்டு கிறிஸ்துவ சேவிக்கிறவங்க ரொம்ப நாள் சேவிக்க மாட்டாங்க. ஏன்னா இதே ஜனங்கள் தான் பாருங்கள், அடுத்தது ஒரு 5 நாள் அப்படி கழித்து வந்து டக்குனி உல்டா ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இவங்க நினைத்தது இவர் ராஜாவாக வருகிறார், இப்பொழுதே ரோமர்களை துரத்துவார், இவர் இஸ்ரவேலின் ராஜா, இவர்தான் யூத ராஜா என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் இயேசு எதற்காக வந்தார் என்று சொன்னால், சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்டு புறஜாதியாகிய உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக இயேசு பாருங்கள் வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா! ஒரு பேரும் புகழும் அவன் நினைத்திருந்த அந்த வேளையில ராஜாவாக என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்திருக்க மாட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம இன்னைக்கு யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்க மாட்டோம். நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் மாறி இருக்க மாட்டோம். ஆனபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் அந்த மேன்மையை மகிமையை எண்ணாமல் அவர் அங்கிருந்து விலகி போனார். அல்லேலூயா! எருசலேமுக்கு போகாமல், அல்லவிட்டால் ராஜ்யத்தை பிடிக்க போகாமல் அவர் தேவாலயத்திற்குள்ளே போனார். அல்லேலூயா! சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். முக்கியமாக சில வார்த்தைகளை தியானிப்போம். இந்த கழுதை, பொதுவாக இந்த பகுதியை சொல்லும் பொழுது கழுதையை குறித்து பேசாமல் இருக்க முடியாது. உங்கள் வீட்டில் உங்களை யாராவது பார்த்து கழுதைன்னு சொல்கிறாங்களா, நீங்கள் சாதாரணமான ஆளா இல்லை. மனசுக்குள்ளே நினைக்கணும், இயேசுவை சுமக்கிற கழுதை நான். ஆமென். இயேசுவை இந்த கழுதை சுமந்ததுனால இந்த கழுதை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் கார்பெட் விரிக்கப்பட்டிருக்கிறது, நல்ல வஸ்திரம், நல்ல. ஒருவேளை சில பிள்ளைகள் காலையிலே அடி வாங்கிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆமென். காலைல சர்ச்சுக்கு யாராவது அடி வாங்கிட்டு வந்தீங்களா? சில பிள்ளைங்க கொஞ்சம் ஸ்லோவாக எழும்புவாங்க. அப்படி வேணா அந்த டயர்ட் அப்படி இருக்கும்ல, அப்படி தானே. உடனே அம்மா ஒரு அடி கொடுப்பாங்க. ஒன்று அந்த அழுகை என்ன செய்யாது, நிற்கவே நிற்காது. அல்லேலூயா! எப்படியும் இயேசு உங்களை அணைப்பார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, அடி கூட தாங்கிடலாம், ஆனால் அந்த திட்டுவாங்க பார்த்தீங்களா,
இந்த திட்டுறதுன்னா என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சொல்றது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு என்னதான் நம்மெல்லாம் வாங்குற திட்டு. அல்லேலூயா. சொன்னாலே அவங்க ஸ்லாங்கில் இப்போ எப்படி அம்மா திட்டாங்க அப்படி. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சில நேரம் பிள்ளைங்கள்ட்ட அவன் ரொம்ப ஃபுல்லாகவே அப்படி தான் நிற்கிறது. அப்போ நம்மளையும் ஃபுல்லாக இப்படி தான் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்களே, எப்படி பாஸ்டர் திட்டாரு அப்படின்னு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்கிற விஷயம், அன்பு பிள்ளைகள், உங்கள் அம்மா அப்பா உங்களை நேசிக்கிறாங்க, இதை நல்லா புரிஞ்சிடுங்க. நேற்று ஈவினிங் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு அம்மா வந்து நல்ல அம்மானாக்கி அம்மா அப்பான்னா ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க. உட்காரு, எலும்பு, இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு. இல்லாத அம்மாமாருக்கு ஏதோ சுகம் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் அம்மா அப்பா ஒன்றுமே சொல்லலைன்னு நினச்சிடுங்க, அவங்களுக்கு சம்திங் ராங், ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். ஏதோ சொல்கிறாங்கன்னா எங்கள் அம்மா நல்லா எப்படி தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. என்ன எக்ஸாம்பிள் கேட்க ஆசைப்படுறீங்களா? எமிக பார்வையில் என்ன எக்ஸாம்பிள் கேட்க ஆசைப்பட்டே போல இருக்கு. காலையில் ஆவணாச்சுன்னா ஒரு 25 தோசை, மத்தியானம் ஆகுனா ஒரு பானை நிறைய சோறு, ஒரு மண் சட்டியில் மீன் குழம்பு, சாயங்காலம் ஆகுனா மறுபடியும் ஒரு 50 சப்பாத்தி, கொஞ்சம் கடலைக்கறி, இவ்வளோத்தையும் மட்டும் செய்து வச்சுட்டு அம்மா தூங்கிடணும். அது நல்ல அம்மாவா? இல்லை. சில நேரம் நல்ல என்ன செய்யணும், நம்மளை வாங்குன்னு என்ன செய்யணும், வாங்கணும். அவங்க தான் நல்ல அம்மா, அப்படி தானே? அல்லேலூயா. பிள்ளைக்கெல்லாம் முழிக்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லி. சோதரம் உங்களை ஸ்பிரிச்சுவலில், ஃபிசிக்கலில் நல்ல எஜுகேஷன், நல்ல எதிர்காலம் எல்லாத்துலேயும் கேர் பண்ணுறது தான் ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாய். ஆமென். இப்போ அம்மாவுக்கு பாட்டு மட்டும் அப்படி சொன்னேன். அப்பாலாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? ஏடிஎம் மிஷின். அப்போ எனக்கு ஒரு 50 ரூபா வேணும், உடனே அவர் வாயே திறக்கக்கூடாது. எனக்கு ஒரு 500 rupees வேணும், வாயே திறக்கக்கூடாது. ஏடிஎம் மிஷின் வாய் திறக்குமா? அல்லேலூயா. நல்ல தகப்பன்னா கேட்பாரு, எதுக்கு, அடுத்த ஆன்சர் வரும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சில வேளையில் நீங்கள் வீடுகளில் என்ன செய்யணும் சொல்லுங்க, வாய்களை திறக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ நம்ம விஷயத்துக்கு வந்துடும். அப்போ கவனிங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென். பாருங்கள், கழுதையின் மேல் ஏறினா, அந்த கழுதைக்கு மேலே இயேசு ஏறினபடினால அதுக்கு எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு கனம். அதுக்கு முன்னால் பாருங்க, ஆமீன், அது இன்னொரு விதத்தில் இருந்திருக்கும். உங்களுக்கு மேலே ஆமீன் கிறிஸ்து வாசம் பண்ணினால், அன்பு சகோதரனே, நீ ஒரு கனம் பெற்றவனாய் மாறுவாய். அன்பு சகோதரியை, நீ கிறிஸ்துக்குள் இருந்தால் நீ விலையேற பெற்ற பாத்திரமாய் மாறுவாய். அது தாழ்ந்து இருக்காது, அது கீழே கிடக்காது. நிச்சயமா கிறிஸ்துவோடு கூட நீ வாழ்கிற ஒரு பிள்ளையா நீ இருந்தா, கிறிஸ்துவோடு வாழ்கிறவங்க என்ன செய்வாங்க, காலையில் எழும்பினோடனே அவரை துதிப்பாங்க, அவரை புகழ்ந்த பாடல்களை பாடுவாங்க, குறைந்தது ஒரு அதிகாரமாவது என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. கிறிஸ்துவோடு வாசம் பண்ணுகிறவங்க எப்பவும் ஃபோனும் கையுமா இருக்க மாட்டாங்க. சிலவங்களுக்கு ஃபோன் தான் உலகம். ஆனால் இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையாக நீ இருப்பாயானால் உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார், உன்னை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களா? நீங்க விலையேற பெற்ற நபராய் மாறுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆட்கள் அங்கே இருந்திருந்தாங்கன்னு நினச்சிடுங்க. நம்ம ஆட்கள்னா எந்த ஆட்கள்? இந்தியாவில் உள்ளவங்க. அந்த கழுதையே என்னதாக்கிடுவாங்க, அடுத்தது ஒரு சிலை வச்சு அவருக்கு ஒரு மாலை போட்டு, அவருக்கும் அந்த கழுதைக்கும் ஒரு புனிதர் பட்டம் போட்டு அவரையும் கும்பிட்ருவாங்க. எப்படியும் நல்ல காலம் நம்ம ஊரில் இந்தியர்கள் அங்கே இல்லை. இந்தியாவில் மட்டும்தான் இப்படி ஒரு ஒரு ஆனால் சில ஹோட்டலில் போட்டிருக்கேன், என்னை பார் அப்பொழுது உனக்கு. நான் கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டது இன்னொரு ஊர்லே ஆகும். ஏன்னா ஒரு சபைக்குள்ளே அடைக்கலமாய் போனேன். இயேசு என்னை சந்தித்தார். அப்போ அங்கே மார்னிங் ஒரு ஹோட்டலில் போய் ஃபுட்டு, அப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், சிஎம்எஸில் ஒர்க் பண்ணேன். அப்போ கவனிங்க, அந்த நம்ம ஊரில் அது கிடையாது. அது நாகர்கோயில் தாண்டிச்சிங்கனாலே அந்த ஒரு ஹோட்டலெல்லாம் இருக்கும், கடையிலெல்லாம் என்னை பார் உனக்கு
யோகம் வாசித்திருக்கிறீங்களா நீங்களும்? பரவாயில்லையே. என்னை பார் உனக்கு யோகம் வரும். அப்போ பார்த்துருக்கீங்க, நீங்களும் பார்த்துருக்கீங்க. சோத்திரம். இப்போ நான் நினைக்கிறேன் இது இங்கிருந்தும் வந்து கிராஸ் ஆகி வந்தோ என்றோ தெரியல. எப்படியும் பாருங்கள், எதை கண்டாலும் விட மாட்டாங்க நம்ம ஆட்கள். அது நல்லது, ஒரு உயிரினால அது மாண்டு செத்து போயிட்டு, அதே நேரம் ஏதாவது அது ஒரு பாறை அல்லாவிட்டு அது ஒரு அழியாத பொருள்னு நினச்சிடுங்க. இயேசுவை சுமந்த கழுதைன்னு சொல்லி அதுக்கு பூஜையை பண்ணிடுவாங்க. நிறைய புனிதர்கள் நம்ம ஊருக்கு வந்தாங்க. அவங்க சில இடத்துல நின்ற இடம், முட்டு போட்ட இடம், அவங்கள கட்டி வைத்த இடம், அதெல்லாம் நம்ம சும்மா ஒரு மெமரி, ஓகே பார்க்கலாம். ஆனால் பாருங்கள், அதையும் தொட்டு கும்பிட்டு, அதுலேயும் போய் முழங்கால் போட்டு, அதுலேயும் பக்தி கொளுத்தி வச்சுட்டு அந்த பக்கம் நான் போகலை. நான் சொல்கிற விஷயம், இயேசு நமக்காய் உயர்த்தப்பட்டாருங்க. இந்த வெளிச்சம் நமக்குள்ள ஆண்டவர் தந்ததுக்காய் ஒருக்கா கரங்களை உயர்த்தி கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, அதெல்லாம் ஜஸ்ட் பார்க்குறதுல தப்பு இல்லை. இப்போ ஆரல்வாய் மொழியில் ஒன்று இருக்குது. தேவசகாயம் பிள்ளை அவர் வந்து மறிக்கிற வேளையிலே ஒரு பாறை மேலேருந்து கீழே வந்து விழுந்து, அது அப்படியே மணி டோனில் தான் சவுண்டு கேட்டு விழுந்தது. அங்கே இருக்குது, நானும் போய் கொட்டி பார்த்துருக்கேன். நேர்த்திக்காக போனீங்கன்னு கேட்காதுங்க. அந்த ஒரு மார்க்கத்தில் இருந்து நான் வந்ததுனால நம்ம மாவட்டத்துலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி போகாத இடம் என்ன செய்யாது கிடையாது. எங்கள் அப்பா அம்மா அப்படி பழக்கினாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 10 நாள் பஸ் பிடிச்சி அப்படி எங்கெல்லாம் புனித ஸ்தலம் உண்டோ போகாத இடம் இல்லை. அதனால தான் அந்த பாரத்தோடு சொல்கிறேன், வசனத்தை அறிந்த பிறகு. அப்போ ஜஸ்ட் பாருங்கள், இப்போ நம்ம இப்போ இதை போய் பார்த்துருப்பீங்களான்னு கேட்டால் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம மாவட்டத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 சீஷர்லேயே ஒரு ஆள் நம்ம ஊர் பக்கத்தில் வந்தார் ஐயா. இங்கே தங்கி ஊழியம் செய்தார். அவர் தங்கின அறை இருக்குது. நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைகள்லாம் ஒரு நாள் கூப்பிட்டு போகலாம். பாருங்கள், நான் அங்கே போயிருக்கிறேன். ஆண்டவரை அறிந்த பிறகும் போயிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா பாருங்கள், 12 அப்போஸ்தலர் ஒரு ஆளுடைய பாதம் நம்ம ஊரில் பட்டிருக்கு. என்னுடைய ஃபெய்த் என்னன்னா, அவர் இந்த பக்கம்லாம் நடந்து வந்திருப்பாருன்னு. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ புனிதர்களுக்காக, ஊழியர்களுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற சில ஊழியர்கள்லாம் மரித்தா அவங்கள வந்து அடுத்தது புனிதராக்கிடுவாங்களோன்னு ஒரு பயமும் இருக்குது. கர்த்தர் தான் ரட்சிப்பாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேணா ஜனங்களுக்கு வேத அறிவு இல்லை, மறுபடியும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும்னு அவருக்கு கடிதம் போட்டாலும் ஆச்சரியம் இல்லை, அவருக்கு ஃபோட்டோ ஒட்டி கீழே வந்து விண்ணப்பத்தை ஒட்டி வைத்தாலும் ஆச்சரியம் இல்லை. யாரு இது? யாரு இப்போ நான் சொல்றது? யாரு சொல்லுங்க அப்போ? சோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வேத அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். சொல்லுங்க, என்னது அவசியம்? பவுல் சொல்லுகிறாரு, பவுலா உங்களுக்காக மரித்தான் கேட்கிறாரா? இது ஆதி திருச்சபையில இப்படி இந்த நோய் இருந்திருக்கு. பேதுருவா உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார்? இல்லை, எந்த புனிதரும் உங்களுக்காக சிலுவையில் மரிக்கலையா, இயேசு மரித்தா. கரங்களை வீதி சொல்லுங்க, யார் மரித்தா? இயேசுதான் சிலுவையில் உயர்த்தப்பட்டார். இயேசுதான் நமக்காக மரித்தார். இயேசுதான் மீண்டும் நம்மளை சேர்க்க வரப்போகிறார். அல்லேலூயா.